சரி. குளித்தைலாம் வாத வேலைக்காக வேண்டி, ரசவாத வேலைக்காக வேண்டி கந்தகத்தை குளித்தைலம் எடுத்து அந்த தைலத்து மூலியமா ஒரு இரும்பு வானல்ல ரசத்தை ஊற்றி இந்த தைலத்தை சுருக்கி எடுக்கும் பொழுது இந்த ரசம் உடனே செந்தூரமாயிடும். அந்த செந்தூரத்தை அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்மளே தயார் பண்ண வெள்ளிக்கு கொஞ்சம் கிராஸ் பண்ணி உழுக்கும்போது அந்த வெள்ளையாக மாறிடும், நிறமும் ஏறும். அதுக்கப்புறம் மாற்றி கொடுக்கலாம். அதுக்கு உண்டான பாகம் எது கூலி இது 200 கிராம் கூலி உப்பு தீச்ச 10 முறை தீச்ச பண்ணணும். கரிசு நாம்பு 600 கிராம். இதுக்கு 6 லிட்டர் தண்ணியில் மழை தண்ணியில் போட்டு ஊற போட்டு 4 நாள் ஆகணும். 4 நாள் கிண்டிக்கிட்டே வரணும். 5ஆவது நாள் தெளிவு போட்டு எடுத்து அதில் 6 மாதம் அரிசி காட்டி ஆகணும். அந்த அரிசியை பச்சை அரிசியை அதில் அந்த தெளிவில் போட்டு ஊற போடணும். 1-2 கரெக்டாக தண்ணி வச்சுக்கணும். அரிசி எவ்வளோ போடுறோம் அது 1-2 தண்ணி வச்சுக்கணும். அதில் படிகாரம் கொட்டிருப்பு 40 கிராம், படிகாரம் 40 கிராம், நவாச்சாரம் 40 கிராம், சோத்து உப்பு 40 கிராம், ஊர் பருப்பு போட 40 கிராம், வெந்தகம் 500 கிராம் போட்டுக்கலாம். 500 போட்டுக்கலாம். நமக்கு இது சரை கூட்டிக்கிட்டு வெந்தகம் 1/2 கிலோ போட்டு அப்படியே போட்டு சாதத்தை பொங்கணும். வடிக்கக்கூடாது. நல்ல அழுகுனா நல்ல வேகணும். நல்ல கொடையை வேகணும். வெந்த பின்னாடி ஒரு நாள் விட்டுருணும். மறுநாள் எடுத்து உருண்டை பண்ணி சின்ன 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 பீஸாக அதில் போட்டு காய போட்டுருணும். காய போட்டு ஒரு 60% காஞ்ச போதும். அப்படியே மாதிரி நமக்கு எந்த தைலம் இறக்கணும் பார்த்தீங்களா, புளி தைலமும் இறக்கலாம். அதை விட பெஸ்ட்டு இந்த தைலம் இருக்கும். கதுவாரி மேலே நெருப்பு போட்டு எடுக்க முடியாது, அது போட்டு எடுத்துக்கலாம். அப்போ எங்கேயும் காற்றுல போகாமல் செக்கச்சேவன்னு தைலம் இறங்கும். அந்த தைலத்தை ஒரு ஸ்பூனில் பிடிச்சி அனலை வச்சாலும் போகாது. செக்கச்சேவை தைலம் வந்துடும், வெண்டக தைலம். அப்புறம் இருக்காது, போகாது. அதை எடுத்து ஒரு வானலில் பாத்திரத்தை கொடுத்து சந்திரசாமி முறைதான் கொடுத்து வறுக்கும்போது ரசம் செந்தூரம் ஆயிடுது. வானலில் ரசத்தை ஊற்றி இந்த வெந்தய தைலத்தை விட்டு வறுக்கும்போது செந்தூரம் ரசத்தை ஊற்றிட்டு இதை கொஞ்சம் ரசம் சூரிய முன்னில் கொஞ்சம் இனிமே போட்டு இரும்பு செந்தூரம் ஆயிடும். அதை எடுத்து ரவிக்கு கொடுக்கணும். வெள்ளிக்கு எத்தனை கொண்டு 10 கிராம் வெள்ளிக்கு 1 கிராம் 1 கிராம் 100 போதுனா 10 பண்ணலாம். 10க்கு 100 ml. சரி சரி. 100 கிராமுக்கு 1 கிராம் கொடுத்தா மாற்று கலர் நல்லா வரணும். அதுக்குதான் இப்போ எழுதி வைப்பேன். அப்புறம் தான் பொருள் சேர்ப்பேன். எழுதுனதுக்கப்புறம் என்னென்ன பொருள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சுல இன்னைக்கு போடுவோம் அரிசி வாங்கி. அப்புறம் 1 பை 1 செஞ்சு பார்க்க வேண்டியதான். சொல்லுங்க. போட்டு செய்ய வேண்டியதான்.